உதாரணமாக ஒரு பஸ்ல வரப்படும் போது நாம் ஒரு ஆக்சிடென்டை பார்த்து விட்டால் அதே எண்ணம் அதை பஸ்ஸில் வரப்படும் போது நம்ம எரியாத பயத்தை ஏற்படுத்தி டிரைவரை பார்த்தால் போறோம். அந்த உணர்வு அவரை இயக்க செய்து அவர் எந்த வகையிலும் அவர் தன்னை எரியாமை சிந்தனை குறையப்பட்டு தன்னை எரியாமலை எதிர்க்க வரும் உணர்வை கொண்டு மாற்றி அமைத்தால், ஒரு மனிதனோ மாடோ ஆடோ வந்தால் அவன் ஓரம் ஒதுக்கினால் அருகில் உள்ள மரத்தில் மோதி இவர் உட்கார்ந்திருக்கும் உடல் மேல் ஒராயின் தன்மை வந்துவிடும். இதெல்லாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் இயக்கம். எப்படி விமானங்களில் அல்லது ராக்கெட்டுகளில் ரிமோட் என்ற நிலையில் உணர்வின் தன்னை வைத்து விஞ்ஞான அறிவு கொண்டு இயக்குகின்றனரோ, இங்கிருந்து அனுப்பும் இந்த ரிமோட் அதில் எதை பதிவு செய்திருக்கின்றதோ அதே உணர்வின் அழுத்தத்தை இங்கே எழுக்கும் போது அதை கண்டு விமானங்களின் ராக்கெட்களின் திசை மாற்றி அதை இயக்குகின்றது. இதே போல மனிதனுக்குள் விளைந்த இந்த உணர்வுகள் இதை போன்ற எண்ணங்கள் கொண்டு தன்னுடைய எண்ணமே அதை ரிமோட் ஆகி நாம் யாரை பார்க்கிறோமோ அந்த ஓட்டுநரை திசை திருப்ப செய்து விடுகின்றது. இதை போன்று நாம் நண்பர்கள் என்ற நிலைகள் எண்ணும் போது ஆக பதிவு செய்த நட்பின் தன்மை கொண்டு உதவி செய்தான் என்று ஒரு நண்பன் நினைத்து அவர் பெற்று புகழ் பாடும் போது அந்த உணர்வு அங்கு விக்கலாகி அந்த அவருடைய குடும்பங்கள் அவருக்கு அச்சமயம் தொழில் நலமாகின்றது. ஆக பகமை உணர்கொண்டு எனக்கு துரோகம் செய்தான் என்ற எண்ணங்களை எண்ணிவிட்டார். ஆனால் கார் ஓட்டும் போதோ அல்லது ஒரு வியாபாரம் பேசும் போதோ அல்லது வியாபாரத்தின் தரங்களை எண்ணி பார்க்கும் போதோ அந்த நேரத்தில் புறை ஓடும். ஆக புறை என்றால் எனக்கு துரோகம் செய்தான எங்கே போனால் உருப்படியாக மாட்டான் என்று இந்த உணர்வுகளை சொல்லும் போது அவன் உடலில் பயந்த நிலையில் ரிமோட் பண்ணி அந்த வியாபார ரீதியில் பேசினாலும் அது தடைபடும். அதே சமயத்தில் தான் ரோட்டிலே போடும்போது தான் இதே போல புறை ஓடினால் நாம் சிந்தனை குறைப்பட்டு வண்டி வாகனங்களை அதனை சரியான திசை திருப்ப ஒரு நிமிடம் நடி மாறினால் மரத்திலோ அல்லது மனிதன் மேலேயோ அல்லது வாகன மேலே மோத நேரிவிடும். நாம் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பத்தால் பதிவு செய்த உணர்வுகள் நம்மை ரிமோட் பண்ணி கொண்டே இருக்கும். இது இயற்கை நிலைகள் தவறில்லாதபடி சில நிலைகளே அது விதி என்று நாம் சொல்லலாம். ஆனால் பதிவு செய்த உணர்வின் தன்மை வலுகொண்டது. அத்தகைய உணர்வுகள் தாய் கருவிலே விளையப்படும் போதும் கருவின் சிசுவிலே இதே போன்ற நிலைகள் பதிவானால் எந்த வயதில் ஒருவர் சாட்சியானார்களோ அதே உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது அதே உணர்வுகள் அந்த வயது வரப்படும் போது அக்கால நிலைகளில் ரிமோட் பண்ணிவிடும். ஆக ஆக்சிடென்ட் ஆகிவிடும். இதே போன்ற நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே நாம் தவறு செய்யாமலே தாயின் கருவிலே விளையப்படும் போதும் இத்தகைய பதிவுகள் ஆகிவிட்டால் நம்மை அறியாமலேயே இயக்கி விடுகின்றது. இதை விபத்துகளுக்கும் பல தீமைகளை விளைவிக்கும் சக்திகள் உருவாகிவிடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை. உயிரின் இயக்கம் ஆக இழந்து எலக்ட்ரிக், நாம் நுகரும் உணர்வுகள் எலக்ட்ரானிக். அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எலும்புகள் உள்ள முலாம்களில் பதிவாகி விடுகின்றது. நாம் எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் எலக்ட்ரிக் வைத்து அதில் நாடாக்களில் மற்ற பொருள்களின் நிலைகளில் முலாம்களை பூசி அந்த நாடாக்களில் பதிவு செய்யும் போது அது எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது. மீண்டும் அது இயக்கப்படும் போது அதன் வழி மனிதனின் படமோ மற்றது நிலைகளையோ எந்திரத்தை இயக்க வேண்டும் என்றால் அதன் வழிகளில் கம்ப்யூட்டர் அது சீரான நிலைகளை அது இயக்கி அது பதிவாக்குகின்றது. இதே போலதான் மனிதன் பிரிதோர் உணர்வுகளை நமக்குள் பதிவாக்கிவிட்டால் அந்த எலக்ட்ரிக் அது எலக்ட்ரானிக்காக மாற்றிவிடுகின்றது. நமது உயிர் எலக்ட்ரிக்கை உருவாக்குகின்றது. நாம் பிரிதோர் உணர்வுகளை நாம் எண்ணும் போது அந்த அழுத்தத்தின் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி மீண்டும் நினைவாக்கப்படும் போது புறத்திலிருந்து கவர்ந்து உயிரிலே மோதப்பட்டு அந்த உணர்வின் இயக்கமாக நம்மை எலக்ட்ரானிக்காக மாற்றி நம்முடைய செயலாக்கங்களை உருவாக்கி கொண்டே உள்ளது. ஆக இந்த இயற்கையின் நீதிபடி இவ்வாறு உருவாகின்றது.